இறைவனுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்களையும் அதில் சேர்த்து இருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? அது இறைவன் நமது உடம்பிலும் ஒரு சிறு பாகமாக இருக்கிறார். அவருக்கு வணக்கம் செய்யும்போது உங்களுக்கும் வணக்கம் செய்ததாக நினைத்து கொள்ளுங்கள். முன்பெல்லாம் என் செல்வங்களே, உடன்பிறப்புகளே, உயிரினங்களே, உயிரினங்களா, என் உயிர்களே, இப்படியெல்லாம் வணக்கம் செய்துவிட்டு ஆண்டவனை மறந்து விட்டு இருந்தேன். உங்களுக்கு மட்டும் நான் வணக்கம் செய்து கொண்டிருந்தேன். பாருங்கள் என் செல்வங்களே, நான் உங்களுக்கு மட்டும், என் உறவுகளே, உடன் பிறப்புகளே, செல்வங்களே, ரத்த பாசங்களே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். விளையாட்டுக்காக சொல்கிறேன். நான் தரக்குறைவாக அல்லது மரியாதை குறைவாக நான் பேசுவதாக தயவு செய்து நினைக்காதீங்க. சந்தோஷமாக பேசும்போது அது ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணோம். நீ ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணலன்ற கூட நினைக்க வேண்டாம். சொல்கிறது ஆசைக்காக, செல்லமாக பேசுவதாக நீ எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள் என் செல்வங்களே, என் குழந்தையை நான் செல்லமாக நான் தூக்கி கொஞ்சி கொண்டு இருப்பேன். அவன் ஒரே கொடுப்பான் மூஞ்சி மேலே ஒரு சின்ன குழந்தை. அதனால அப்பாவை தரக்குறைவாக அவன் அப்பாவை எட்டு வச்சுட்டானே, சிறு வயதிலேயே அப்பா எட்டு வச்சுட்டானே, ஒருவேளை சிறுநீர்களும் பண்ணிவிடுவான் மூஞ்சி மேலெல்லாம். அதுக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம். என் செல்வம் அவன் உச்சா பண்ணான். அவன் செல்லமாக யாரெல்லாம் காலில் அப்பாவை வச்சான், இல்லை மூஞ்சி மேலே அடிச்சான். அதுக்காக அவனிடம் நான் கோவித்துக்கொள்ள முடியாது. தயவுசெய்து நான் சொல்லுகிறேன். நான் பேசும்போதெல்லாம் ஒரு இன்னோசென்ட்டாக தான் நான் பேசுகிறேன். அப்போது சில பாசத்தோடு நான் பேசுவது சில சமயத்தில் நான் இது மெயின்டைன் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கொள்ள வேண்டாம். ஓகே செல்வங்களே, என்ன சொல்ல வந்தேன் என்றால், நான் முதல்ல சில நாட்களுக்கு முன் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நான் மரியாதையாக கூறிவிட்டு நான் பேச ஆரம்பித்தேன் இல்லையா? பாருங்கள், நான் எப்போ உங்களுக்கு மரியாதை கொடுத்தனோ, உங்களில் கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார். அவருடைய உயிர், அவருடைய உடல் உயிர் நம்மில் இருக்கிறது. நான் எப்போ உங்களுக்கு வணக்கம் செய்தனோ அது ஆட்டோமேட்டிக்காக அது லிங்க் ஆகிட்டு அவருக்கு போயிடுச்சு. இருந்தாலும் நான் இதுக்கு மேலிட்டு முதல் இறைவனுக்கு வணக்கம் செய்துவிட்டு அப்புறம் பேசலாமே என்று நினைத்து கொண்டிருக்கேன். ஒருவேளை திருப்ப சமயத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கொள்ளலாம். அதனால் நான் என்ன இப்படி சொல்லிட்டு திருப்போம் கடவுளை விட்டுட்டு உடன்பிறப்புக்கு மட்டும் வணக்கம் செய்கிறாரு என்று நினைத்து கொள்ளாதீர்கள். ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் என்றால், நான் இப்போ பேசுறதுக்கு முன்னே ஒரு வீடியோவை நான் லிசன் பண்ணியிருந்தேன். அதில் என்ன நான் பேசியிருக்கிறேன்னாக்கா, ஜப்பான், சைனா, ஜப்பான், ஓகே, அங்கே தொடர் வண்டி தலைகீழாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதில் பாருங்க, அது ரயில் வண்டி தலைகீழாக போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் சிலர் யாரும் நினைக்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். அது எப்போ தலைகீழாக போதோ அப்போ மக்கள் எல்லாம் கூட தலைகீழாக ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நினைப்பார்களோ என்று நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த தொடர் வண்டி தான் தலைக்கீழாக செல்கிறதே தவிர அந்த தொடர் வண்டிக்கு உள்ளே இருக்கிற இருப்பிடங்கள் எல்லாம் நார்மலாக நம்ம எப்படி உட்காரோமோ
அப்படி தான் உட்காருது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது தலைகீழாக போகல, யாரும் தலைகீழாக பயணம் செய்யறதில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சிந்தனை வருகிறது. சில சமயத்தில் நாம் தலைகீழாக நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். எஸ், தொடர் வண்டியில், ரயிலில் அதில் தலைகீழாக வர போல் நார்மலாக உட்காந்து போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் ரயில் வண்டி இல்லாத, தொடர் வண்டியில் இல்லாமல் கூட நாம் தினமும் ஒவ்வொரு வினாடியும் தலைகீழாக நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா தாத்தா? எங்கே தாத்தா? அப்படி என்று கேட்காதீர்கள் செல்வங்களே. நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் மேலே கீழே தலைகீழாக சுற்றி கொண்டிருக்கிறது. ஏஸ், இப்போ மேலே இருக்கோம், அப்புறம் கீழே போதும். ராவு காலத்தில் நம்ம தலைகீழாக போகிறோம். அப்போ தலைகீழாக இருந்து கொண்டு தான் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதை நினைவில் கொள்ளுங்கள். நம்ம இரவு நேரத்தில் உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறது. நம்ம அந்த சமயத்தில் கீழ்பாகத்தில் நாம் போகும்போது தலைகீழாகவே நாம் பயணம் செய்கிறோம். சிலருக்கு தலைகீழாக ராட்டினத்தில் அல்லது சில தலைகீழாக ஏதாவது ஒரு சமயத்தில் ட்ராவல் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். ராட்டினம் அல்லது ஒரு சர்க்கஸில், ஒரு கூண்டுகளில் ஒரு மோட்டர் பைக் விட்றான்னு வச்சுங்க. அப்போ அவன் தலைகீழாக ரவுண்ட் அடிக்கிறான். இப்படியும் அவன் நினச்ச மாதிரிலாம் தலைகீழாக தான் பயணம் செய்கிறான். அதே போல் தான் அவனுக்கு அந்த சமயத்தில் அவனுக்கு தலை சுற்றுறது அல்லது அவனுக்கு எந்த ஒரு வித்தியாசமான அனுபவமும் கிடைக்கிறதில்ல. அவன் தலைகீழாக சுற்றினாலையும் அவனுக்கு இந்த மயக்கம் வர்றது அது இதெல்லாம் அவன் உணர்றதில்லை. ஒருவேளை அவன் உணர்ந்தாலும் நாம் தினந்தோறும் 12 மணி நேரம் 24 நேரத்தில் பாதி 48 ஹவர் தான். ஓகே, அந்த இரவு காலத்தில் நாம் தலைக்காக நாம் பயணம் செய்கிறோம். தூங்கும் போதும் தலைக்கீழாக இருந்து கொண்டே நாம் தூங்குகிறோம். எஸ், அந்த மாதிரி நிலையம் நடந்து கொண்டு இருக்கிறது. யார் தலைக்கீழாக நடக்கிறாங்க, யார் தலைக்கீழாக படுக்குவாங்க சொல்ல நம்ம நினைக்கக்கூடாது. நான் தலைக்கீழாக நடந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இரவு காலத்தில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் தலைக்கீழாக தான் கால்களை மேலே வைத்து கொண்டு கீழே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ நினைவில் வந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, சரி செல்வங்களே, மற்றொரு கருத்தை, மற்றொரு விஷயத்தை அடுத்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தாத்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தானே தாத்தா சொல்கிறீங்களோ? ஆம் செல்வங்களே, எல்லோருமே இருக்கிறத தான் நம்ம ரிப்பீட் பண்ணி அனுபவிக்கிறோம். நான் சொன்னது மற்றவங்க சொன்னது தான், அவங்க சொன்னது மற்றவங்க சொன்னது தான். நான் சொன்னேன், ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? அவன் சொன்னது தான் இவன் சொன்னான், இவன் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவன் சொன்னதுனால நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. என்னாலும் ஏதாவது நானே புதுசாக ஒரு உருவாக்கலாம். ஆனால் பான்மையான எல்லாம் இருக்கிறத தான் சொல்கிறோம். தாத்தா, ஓகே தாத்தா, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் தாத்தா. நாங்களும் அப்படி நினைக்கல தாத்தா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு நினைவுபடுத்துறதாகத்தான் நான் நினைக்கிறேன் தாத்தா. நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா, உங்களுக்கு மனசில் வந்தாலும் சொல்லுங்கள் தாத்தா. ஓகே, வணக்கம், இறை வணக்கம்.